லாவண்யா, பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் கைலாஷ் நர்சிங் காலேஜ் தங்கவள்ளியில் படிக்கிறேன். நாமதுர கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு நாமதுர கிளாஸ் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே நம்ம கிளாஸ் கட்ட வைக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்தோம். ஆனால் வந்து அவங்க கிளாஸ் சார் ஒவ்வொரு மோட்டிவேஷன் நிறைய நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிபிடிலாம் நிறைய பேருக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்லாம் தெரியாது. இப்போ சார் வந்து பிபிடி கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம பிபிடியெல்லாம் எப்படி ப்ரெசன்டேஜ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் நமக்கு அவர் சார் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இந்த நாமதுர கிளாஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது அப்படியே கண்டினியூ ஆகிருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது ரெகுலராக போயிருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நம்மளும் இங்கிலீஷில் எல்லாம் நிறைய கற்றுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. நிறைய பேருக்கு நான் இங்கே முன்னாடி ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்தது. எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ண வச்சதுனால ஒவ்வொரு சார் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இது பண்ணுங்க இண்டிவிஜுவலாக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்து அதை பண்ண வச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பயம், நம்ம ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. தனியாக இப்போ ஒரு நர்ஸாக நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் சார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட் இயர்ஸ்லேயே. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ் இது. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் கேர்ள்ஸ். எம் கௌதமி, பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயர் கைலாஷ் தங்கவள்ளி. 4ஆம் கிளாஸுங்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் எடுத்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அவ்வளோக்கும் எனக்கு வராது. சார் எடுத்த கிளாஸ்னால எனக்கு நிறைய இப்போ கற்றுக்கிட்டேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு பிபிடிலாம் எனக்கு ரெடி பண்ணவே தெரியும். அப்படியே இன்னும் ஒன்று இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு சார் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இப்போ ஒரு நர்ஸாக நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே சார் யூஸ்ஃபுல்லாக நமக்கு சொல்லி கொடுத்தாரு, கம்யூனிகேஷன் பண்ணார்.